இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட்டை புஷ் பண்றீங்கன்னா எத்தனை பேத்தோட அப்ரூவல் வேணும். அதே மாதிரி ஒரு கேஸ்ல நீங்க இன்வெஸ்டிகேட் பண்றீங்க அப்படின்னா ஹெட் கிட்ட இருந்து அப்ரூவல் இருக்கணும். ஏன்னா அது வந்து உண்மையாலே ஃப்ராட் ஆனானா இல்ல வந்து இவங்க வந்து பொய் சொல்றாங்களா இல்ல இவங்க உண்மைதான் சொல்றாங்களா அப்படிங்கறது வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து வேணும்ட்டே ஃப்ராடுத்தனம் பண்ணி அதை வந்து பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. டு டிஸ்ட்ராக்ட். நிறைய பேர் உண்மையாலே ஜென்யூனா கொடுக்கறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காகவே கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய குரூப்ஸ் இருக்காங்க. அது காமனாவே இருக்குதான். நீங்க ஒரு அது எப்படின்னா இப்ப நம்ம வந்து இப்போ பாம் த்ரெட் எல்லாம் வந்துச்சு இல்லையா, அது எல்லாமே வந்து ஃபேக் தானே. பாம் எல்லாம் எங்க கண்டுபிடிச்சாங்க கிடையாது. பட் த்ரெட் வந்துச்சு, அதெல்லாமே ஃபேக் தானே. புரோட்டான் மெயில்ல தான் அனுப்புறாங்க. பண்றதுலாம் யாரு? அந்த ஹேக்கர்ஸ் டீம்ல இருந்து பண்றாங்களா? அது மேபி எப்படி வேணா இருக்கலாம். அது ஹேக்கர்ஸ்னு சொல்ல முடியாது. அதுக்கான ஒரு கும்பல் இருப்பாங்க. எப்பவுமே அதுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறவங்க கண்டிப்பா இருக்க தான் செய்வாங்க. ஸோ அவங்க பண்ற ஒரு சில விஷயங்கள் தான் அதே மாதிரி தான் எல்லா இடத்துலயுமே இருக்கும். ஸோ அவங்க இந்த மாதிரி எகெயின்ஸ்டா கொண்டு போலாம்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி கொண்டு வருவாங்க. ஸோ அவங்க பேக்எண்ட்ல இருந்து யோசிச்சீங்கன்னா ப்ரொசீஜர்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் அவங்க வந்து எடுப்பாங்க.